to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எடுத்துர்க்க நான்வெஜ் என்னன்னா சிக்கன். இந்த டிஷ் பேர் என்னன்னா சிக்கன் களி மிர்ச்சி. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன்ல. இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் போனோட தான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து கொத்தமல்லி தழை ஒரு கப்பு, முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 கப் கெட்டி தயிர், வெண்ணெய் ஒரு பெரிய கியூப் எடுத்திருக்கேன். அடுத்து பச்சை மிளகா ஒரு 6 நம்பர் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன வெள்ளைப்பூடை வந்து உரித்து 2 ரஃப்பாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டை அதையும் ரஃப்பாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் 1, அதை ரஃப்பாக அறுத்து வச்சுருக்கேன். அடுத்து பிரியாணி இலை 2, அன்னாச்சிப்பூ 2, கிராம்பு ஒரு 3, மிளகு, அடுத்து ஏலக்காய் ஒரு 4, அடுத்து டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ மசாலா வதக்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து அன்னாச்சிப்பூ போட்டுடலாம். அடுத்து ஏலக்காய் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மூஞ்சில் தெரிச்சு ஏலக்காய் போடையில். கிராம்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பிரியாணி இலை, அடுத்து பூண்டு, இஞ்சி, லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு, அதையும் போட்டுக்கோங்க. சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம முந்திரி பருப்பு இதில் போட்டுடலாம். அதாவது நான் ஊற வச்சு எடுத்த முந்திரி பருப்பு. நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்ட அந்த மசாலா பொருளெல்லாம் எடுத்துருங்க தனியாக. இதை நம்ம இதில் போட்டிருந்த இந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்துருங்க. இதை வந்து நம்ம அரைக்க போகிறதில்ல. அந்த வெங்காயத்தில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்கு மட்டும்தான் இதை போட்டிருந்தோம். ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. வச்சுக்கலாம் ஆறணுன்னு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ மிளகை வந்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 1-2 மிளகை வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் களி மிர்ச்சி செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து தயிரில் வந்து நல்லா மேரினேட் பண்ணிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க சிக்கனில். அப்போ தான் இந்த தயிர் வந்து நல்லா ஊறி உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். எவ்வளோ தயிர் சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் மிளகு, நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு, அதையும் போட்டுருங்க.
இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூட ஒரு ஸ்பூன். இது ஒரு சைடு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நாம் அதுக்குள்ளே இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் போட்டிருந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துடலாம். நம்ம அரைக்க போகிறதில்ல, அந்த வெங்காயத்தில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்கு மட்டும்தான் இதை போட்டிருந்தோம். ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துக்கலாம் ஆறணுன்னு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ நம்மளோட சிக்கனுக்கான ஒயிட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட 1 கியூப் பட்டரும் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு பட்ரு தான் நல்லா அந்த க்ரீமியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ஆயிலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒயிட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் பேஸ்ட் வந்து நல்லா கெட்டியாகிட்டுச்சு அந்த மசாலா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கனால ஒரு 2 நிமிஷம் காயட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் தயிரும் போட்டுக்கலாம். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுடலாம். இந்த சிக்கனில் நான் வந்து தயிர், மிளகு, உப்பு இது தான் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் அதில் போட்டுடலாம். அந்த தயிரெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ சிக்கனை நல்லா மசாலாவில் வந்து நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் வந்து சுகரும் போடணும் 1 ஸ்பூனு. நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன். ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சுகர் போட்டு தான் இதை இறக்கணும். இது வந்து வெந்துக்கிட்டு இருக்க நேரத்துலேயும் 1 ஸ்பூன் மிளகு பவுடர், கொரியாண்டர், மல்லித்தலை, அடுத்து ஜீனி போடணும். 1 ஸ்பூன் போடாதீங்க, அதாவது 1 ஸ்பூன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சொன்னேன் நான். அதாவது 1 பிஞ்ச் அளவு போடுங்க. இது நல்லா வத்தட்டும். ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஏலக்காய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஃபைனல் ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் பட்ரு போட்டுருங்க இறக்குறதுக்கு முன்னாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி. இது வந்து வெந்தயக்கீரை காய வச்சு வச்சுருக்கிறது தான் கஸ்தூரி மெத்தி. இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க.
அடுத்து லேசாக பெப்பரை வந்து தூவிட்டு இறக்குனிங்கன்னா சுவையான சிக்கன் களி மிர்ச்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.